எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கை போடாதே, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு. தலைவர் ராகுல் மீது பதிந்த வழக்கை கண்டிக்கின்றோம். ராகுல் காந்தியை தாக்க முயன்ற பிஜேபி எம்பியை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மோடி அரசு, பிஜேபி அரசு ஒடுக்கப்பட்ட மக்களின் மோடி அரசு உடனடியாக பதவி விலகு. மோடி அரசு மோசடி அரசு, ஊழல் செய்யும் அதானியை உடனடியாக கைது செய். வாழ்க வாழ்க வாழ்கவே, காங்கிரஸ் கட்சி வாழ்கவே. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றிய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா சட்ட நிபுணர், சட்ட மேதை, அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு ஜனநாயகத்திற்கு புறம்பான விதத்தில் பாராளுமன்றத்திற்கு உள்ளே பேசுகிற போது அந்த பாராளுமன்றமே அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே தான் இயங்குகிறது. இந்தியனுடைய ஆட்சியே அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே தான் இயங்குகிறது. அந்த அரசியல் சட்டத்தையே உருவாக்கிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவருடைய புகழை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியதை கண்டித்து பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. வழக்கமாக நாடாளுமன்றம் கூடுகிற நாட்களிலே எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்திற்கு முன்போ வாயிலுக்கு அருகிலோ கட்டிட நுழைவாசலிலோ அம்பேத்கர் சிலைக்கு அருகிலோ நின்று இதுபோல கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு நிற்பது அல்லது கண்டனத்தை தெரிவிக்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, உண்ணாவிரதமாக மௌனவிரதமாக உட்கார்ந்திருப்பது, இப்படி போராட்டங்களில் ஈடுபடுவது கடந்த 50-60 ஆண்டுகளாக ஜனநாயகத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் காணக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனால் எந்த காலத்திலேயும் எதிர்க்கட்சிகள் போராடுவார்களே தவிர ஆளுங்கட்சி பாராளுமன்றத்திற்கு உள்ளே அமர்ந்திருக்க வேண்டியவர்கள் அவர்கள் வெளியே நின்று எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக நின்று கோஷம் எழுப்புவதோ போராட்டம் நடத்துவதோ அல்லது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைவிடாமல் நின்று தடுப்பதோ, அங்கே கலவரத்தில் ஈடுபடுவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ இந்திய ஜனநாயகத்தில் காணாத காட்சியாகும். பொதுவாக பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சபையை நடத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும். எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகள் எழுப்பினாலும் அவற்றை எல்லாம் சமாளித்து சமாதானப்படுத்தி ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் ஆட்சியை நடத்துகிற விதத்தில், சட்டங்களை நிறைவேற்றுகிற விதத்தில் நாடாளுமன்றத்தை நடத்த முயற்சிக்க வேண்டும். நாடாளுமன்றம் நடத்துவதற்கு நடைபெறுவதற்கு நிகழ்ச்சிகளுக்கு குந்தகம் விளைகிற விதத்தில் ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை செயல்படுவது அரிதான காரியம். இது முற்றிலும் ஜனநாயக விரோதமான அரசியல் சட்டத்திற்கு புறம்பான, தர்ம நியாயத்திற்கு புறம்பான காரியமாகும். அந்த எதிர்கட்சிகள் பெரும்பான்மையில் அதிகம் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சி எண்ணிக்கையில் குறைவாக தான் இருப்பார்கள். ஸோ அவள் நிற்கிறத போய் இவர்கள் எதிர்க்க கோஷம் போடுறதோ, அவர்களை மறிக்கிறதோ, தாக்க போவதோ, உண்மையில் ஈடுபடுவதோ எந்த வகையான ஜனநாயகம் அது? அப்படி சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டு அதில் எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி எம்பிக்களை தாக்கினார்கள் என்பதும், அதில் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே தாக்கினார் என்பதும், அவர் மேலே கொலை முயற்சியில் இருந்து சீரியஸ் இன்ஜுரி ஏற்படுத்த விதத்தில் அவர் வன்முறையில் ஈடுபட்டார், கலவரத்தில் ஈடுபட்டார், அடிதடியில் ஈடுபட்டார் என்பதெல்லாம் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக போடப்பட்டிருக்கிற வழக்கு மிகுந்த கண்டனத்திற்குரியது. இதை மக்கள் வேடிக்கையாக எடுத்துக்கொள்வார்களே தவிர அது சீரியஸாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மாதிரி பல வழக்குகளை ராகுல் காந்தி அவர்கள் மீது பிஜேபி கடந்த காலத்திலேயும் போட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி சந்தித்து அவர் பறித்த பதவியையே திருப்பி மீண்டும் பெற்று மக்களிடத்தில் அங்கீகாரத்தோடு அவரும் வந்திருக்கிறார், பிரியங்காவும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். எனவே இதுபோன்று அவரை
கொச்சைப்படுத்த முயற்சிப்பதால் அவருடைய புகழை, செல்வாக்கை, பெருமையை, அவருடைய உயர்வை, வளர்ச்சியை பிஜேபியால் கண்டிப்பாக தடுத்துவிட முடியாது. எனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரக்குறைவாக விமர்சித்ததை கண்டித்தும், வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது தாக்குதலில் ஈடுபட்டதோடு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மீது இதுவரை இந்திய ஜனநாயக வரலாற்றில் எதிர்க்கட்சித் தலைவர் மேலே இந்த மாதிரி கிரிமினல் கேஸு, அதுவும் பாராளுமன்றத்துக்கு உள்ள, பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே வெளியே நடக்கிற சம்பவத்திற்காக கிரிமினல் கேஸ் கடந்த 60 வருஷத்தில் போடப்பட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இனிமேல் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசினால் அதுக்கும் எஃப்ஐஆர் போட்டு ஒரு கேஸ் போடுவாங்க போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி ரொம்ப மற்றகமாக கீழ்த்தரமாக இன்றைக்கு நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது. எனவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் மீது பேசிய பேச்சை திரும்பப் பெற வேண்டும். அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும். அப்படி பேசிய அமித்ஷாவை நீக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே, கூட்டணி திமுக உள்ளிட்ட கூட்டணி நம்முடைய தோழமை கட்சிகளின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் நடக்கிறது. அந்த வகையில் திருச்சியிலேயும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மாநகர் புறநகர் சார்பிலே நம்முடைய மாவட்ட தலைவர்கள், தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் பங்கேற்கிறோம். எங்களுடைய கண்டனத்தை மத்திய அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு பதிவு செய்கிறோம். இந்த ஜனநாயக விரோதத்தை கண்டிக்கிறோம். அம்பேத்கரை இழிவுபடுத்தியதை கண்டிக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு போட்டதை கண்டிக்கிறோம். இவற்றையெல்லாம் திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம்.